இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நினைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். குறித்த காலம் வரும்போது தேவன் தமது குமாரனை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆதியிலே ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். வீழ்ச்சி எப்படி வந்தது என்று சொல்லி கேட்டால் எல்லாரும் சொல்லுவார்கள், ஏவாள் அந்த பழத்தை பறித்தால் புசித்தால் கணவனுக்கும் கொடுத்தாள் என்று சொல்லி அந்த பெண் நிமித்தமாக என்று குறை சொல்லுவது உண்டு. ஆனால் அன்று அந்த ஏவாள் நிமித்தமாக அந்த செய்த கீழ்ப்படியாத ஒரு பாவத்தின் நிமித்தமாக மனுக்குலத்திற்கு மரணம் என்ற ஒன்று வந்தது. ஆனால் ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை. ஒரு பெண்ணினால் ஒரு பாதிப்பு வந்ததுன்னு சொன்னால் மீண்டுமாய் புதிய ஏற்பாட்டு காலத்தில் காலம் நிறைவேறும் போது ஒரு பெண்ணை, ஒரு வாலிப பெண்ணை தெரிந்து கொண்டு அதன் மூலமாய் மரணத்தை ஜெயித்து ஜீவன் உண்டாகிற காரியத்தை ஏற்படுத்தி விட்டார். ஆண்டவருடைய வழிநடத்தல், ஆண்டவர் செய்கிற கிரியைகள் எல்லாம் அது பிரமிக்கத்தக்க விதத்தில் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அநேக நேரத்தில் சூழ்நிலை பார்த்து இது முடிஞ்சிருச்சு, நீ அவ்வளவுதான், இப்ப இதனால தப்பு பண்ணிட்டாங்க, நீ அவ்வளவுதான், இது இனி ஒண்ணுமே பண்ண முடியாது, நாம் முடிவுக்கு வந்துருவோம். நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வைத்திருக்கிறார். எல்லா காரியங்களுக்கும் பரிகாரம் வைத்திருக்கிறார். அது எப்படி, அதுக்கு ரெமெடி என்று சொல்லுவாங்க, அதுக்கு வழியை வைத்திருக்கிறார். பாருங்கள், மரியாளை தெரிந்து கொள்கிறார். மரியாள் மூலமா இந்த உலகத்தில் இயேசு வருவதற்கு ஒரு வழி உண்டாகிறது. அதனால் ஜீவ மார்க்கம் ஏற்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோமே. ஆண்டவர் திட்டம் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. காலம் நிறைவேறினது. அவ்வண்ணமாகவே 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பூமியிலே வந்தார். மரணத்திற்கு முடிவு கட்டினார். பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம் என்று வேதம் சொல்கிறது. அதையும் ஜெயித்து காண்பித்தார் தமது மரணத்தினால். நமக்கும் கர்த்தர் கிருபைகளை கொடுத்து நடத்த விரும்புகிறார். ஒரு அருமையான கணவன், மனைவி, 2 பிள்ளைகள். நன்றாக வாழ்க்கை போய்க் கொண்டிருந்தது. கணவன் வேலை செய்து கொண்டு ஊழியத்தை செய்தார். மனைவி வீட்டில் இருந்தார். கணவனுக்கு தெரியாமல் இந்த பணம் அங்கங்க வாங்கி ரொட்டேட் பண்ணி சீட்டு கட்டுற அது கட்டுறன்னு சொல்லி லட்சக்கணக்கான கடனுக்குள்ளாகிவிட்டாள். கணவனுக்கு பின்பாகத்தான் தெரிந்த உடனே குடும்பமே உடைந்து சிதறுகிற ஒரு நிலைமைக்கு போய்விட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த நேரத்திலே ஏதோ அந்த மனைவி ஒப்புரவாகி அழுது சமாதானமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த காரியங்கள் இருக்கும் போதும், ஆனாலும் இவ்வளவு பணத்தை நான் திருப்பி செலுத்த வேண்டுமே, இவ்வளவு முட்டாள்தனமா நடந்து கொண்டாளேன்னு சொல்லி பல விதத்தில் அந்த கணவனுக்கு வருத்தம். இனி அவ்வளவுதான், இனி எழுந்திருக்க முடியாது, நான் செய்கிற வேலையிலும் அவ்வளவு வருமானம் கிடையாது என்று சொல்லி புலம்ப ஆரம்பித்து விட்டார். சகோதரி ஆண்டவருடைய சமூகத்துல போய் தன்னுடைய குற்றங்களை அறிக்கை செய்த, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு வாய்ப்பு கொடுங்க, என் விண்ணப்பத்தை கேட்டு ஒரு வழியை தரங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டால் அந்த மகளை பயன்படுத்த ஆரம்பித்தார். எப்படி? தமது வல்லமை கொடுத்து ஊழியத்தின் பாதையில நடந்தது என்ன தெரியுமா? ஊழியத்தின் பாதையில பயன்படுத்த ஆரம்பித்தவுடன் சூழ்நிலை மாறிச்சது. ஏராளமான இடங்கள்ல போய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கக்கூடிய கிருபை கொடுத்தார். திருச்சபைகளை கர்த்தர் அந்த மகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதனால ஒரு பெரிய ஊழியக்காரியை மாற்றி எல்லா கடன் பிரச்சனை மாறினது, வீட்டினுடைய கஷ்டம் மாறினது. கணவன் மனைவியும் இணைந்து ஊழியத்தை செய்து தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள், மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அவ்வளவுதான், வீழ்ச்சி வந்து விட்டது, கடன் வந்து விட்டது, கஷ்டம் வந்து விட்டது, இனி அவ்வளவுதான், மூழ்கி விட வேண்டியதுதான், இனி எழுந்திருக்க முடியாது என்று உலகம் சொல்லலாம். ஒருவேளை நம்முடைய மாம்சீக எண்ணங்கள் கூட சொல்லலாம். தேவன் அந்த நிலைமையை மாற்றுவார். ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட தேவன். சனானது சோர்ந்து போய் நம்பி கிடந்து போயிருந்தோமானால் இன்று ஒருவேளை குடும்பத்துல யார் மூலமாவது நஷ்டம் வந்திருக்கலாம், கஷ்டம் வந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம், இவர்களால் தான் இதாயிட்டு, இதனால்தான் சொல்லி அதை எல்லாம் குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிட்டு சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவரை இன்னைக்கு பார்ப்போம். நம்முடைய சூழ்நிலை நிச்சயமாக மாறும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா.
இச்சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறவர். அப்பா, நாங்கள் பிரச்சனைகளே பார்த்து கொண்டிருப்போம், பிரச்சனை பேசிக் கொண்டிருப்போம். இது அப்படியல்ல. அதற்கு ரெமெடி என்ன செய்தால் எப்படி சூழ்நிலை மாறும், எதை செய்தால் இருள் மறையும், எதை செய்தால் சாபங்கள் முறியும், வல்லமை வெளிப்படும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அவனமாகவே காரியங்களை நடத்தி வருகிறீர். இந்த நாள் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பா இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுங்க. வேதனைகளை மாற்றுங்க, பலவீனங்களை மாற்றுங்க, ஒரு வழியை உண்டாக்கி அற்புதங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபை கொடுப்பீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நம்பிக்கை இழந்து போய் இனி எழுந்திருக்க முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் செய்த தவறினால் தான், நான் எடுத்த தவறான முடிவினால் தான், நான் அன்றைக்கு பொறுமையா இருந்திருக்கலாம், பொறுமை இழந்தனால் தான் இது அப்படின்னு பல விதத்திலே தங்களை குற்றம் சாட்டி கொண்டு குற்ற மனதோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு அதிலிருந்து விட்டுவித்து தூக்கி நிறுத்தி மீண்டுமாய் வாழ்ந்திருக்கப்படுவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. ஆண்டவர் அழகா வீழ்ச்சி என்று சொன்னால் இன்னொரு இடத்திலே ஒரு நபரை எழுப்பி அதன் மூலமாய் எழுச்சியும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே, என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.